நம்ம இலக்கியாவோட கதைய முழுசா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில கௌதம் இருந்துட்டு அந்த இளநீ கடைக்காரர் சொன்னது எல்லாமே பொய். அதாவது நான் பொய் சாட்சி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே உண்மைய ஒத்துக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ ஜட்ஜு கிட்ட நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். நான் பணம் வாங்கிட்டு தான் அப்படி சொன்னேன். அவங்க எப்படி என்ன பேசுனாங்கன்னு கூட தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த இலக்கியா அப்படின்றவங்க யாருன்னு சொல்லிட்டு கூட எனக்கு தெரியாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குமூலம் எல்லாத்தையுமே கோர்ட்லயே கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. அதாவது இந்த அஞ்சலி தான் இது எல்லாத்துக்குமே பொய் சாட்சி சொல்ல வச்சது அப்படின்னு உடனே, இந்த கேஸ் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆக ஆரம்பிச்சுருச்சு. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலியால நம்ம இலக்கியாவ ஜெயில்ல ஹோல்ட் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வர ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஆரம்பத்துல வேற வழி இல்ல. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. இலக்கியாவ வந்து ஜெயில்ல இருந்து கஷ்டப்படுறத விட, அதாவது நம்ம கூட இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவ கஷ்டப்படுறது எவ்வளவோ மேலு. ஏன்னா, ஜெயில்ல ஒவ்வொரு நாளும் சித்திரவதைய அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறத விட, அவங்க அம்மா வீட்ல போயிட்டு அவங்க அம்மா கூடயாச்சும் சந்தோஷமா இருக்கட்டும். எனக்கு வேற வழி தெரியல இலக்கியா. உன்ன காப்பாத்துறதுக்கு எந்த வழி தெரிஞ்சாலும் உன்ன காப்பாத்திருப்பேன். இந்த ஒரு வழி தான் தொறந்திருக்கு அப்படின்னும்போது, என்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, தவறான முடிவையே எடுக்க இருந்தாரு. ஆனா, கடைசியில என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இளநீ கடைக்காரர்லேருந்து, நம்ம ரேவதிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லபடியாவே நடந்துட்டுருக்கு. அதுலயும் அந்த பூக்கடைக்காரரம்மா இருந்துட்டு, "உங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப நல்லவங்க போல இருக்கு தம்பி. அது மட்டும் இல்லாம உங்க பொண்டாட்டி இலக்கியாவ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அந்த ஒரு நல்ல பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்பவே வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரு வார்த்தையினால தான் அந்த இளநீ கடைக்காரன் வந்துட்டு வேற வழியே கிடையாது. நம்ம வசமா சிக்கிக்குவோம். நம்ம போயிட்டு ஜெயில்லலாம் கழி தின்னுட்டு இருந்தா, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகுமா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவனே வந்து மன்னிப்பு கேட்டு, நீங்க எங்க வந்து சாட்சி சொல்ல சொல்றீங்களோ, அங்க நான் சொல்லிர்றேன். அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்துக்க ஆரம்பிச்சுடுறான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியாவ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போம்போது அங்க ஜட்ஜ் முன்னாடி எல்லா உண்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கொண்டு வராங்க. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த அஞ்சலியும், பைரவியும் வந்து நெனச்சிட்டு இருக்கிறது, நமக்கு கட்டுப்பட்டு தான் நடந்துட்டுருக்கு எல்லாமே. இலக்கியா ஜெயிலுக்கு போறது உறுதி. அதாவது இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெளிய எடுத்துடலாம் அப்படின்ற மாரி தான் நெனச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கௌதமி தான் இதுல முயற்சி பண்ணி இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பெயில்ல வெளிய எடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இவ்ளோ ஆதாரம் அதாவது எந்த ஒரு ஆதாரத்த வச்சு இந்த அஞ்சலியும், பைரவியும் வந்துட்டு இலக்கியாவ ஜெயில்ல ஸ்ட்ராங்கா தள்ளுனாங்களோ, அந்த ஒரு ஆதாரமே ஃபேக்கு அப்டின்னும்போது, அந்த ஜட்ஜே முடிவு பண்ணிட்டாங்க. "ஏம்மா உன் குழந்தைய கொல்ல பார்த்தாங்க சரிதான். ஆனா நீ எதுக்காக பொய்யா கேஸ் போட்டு அந்த இலக்கியாவ உள்ள தள்ளணும்னு நெனச்ச?" அப்டி இப்டின்றமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜட்ஜ் ஒரு பக்கம் அஞ்சலியோட முகத்துல காரி துப்பி, "இதுக்கப்புறம்லாம் இப்டி பண்ணிட்டு இருந்த அப்டின்னா பனிஷ்மெண்ட்டே வேற மாரி இருக்கும். ஏதோ நீ வந்து வயித்துல குழந்தைய சுமந்துட்டு இருக்க அப்டின்றதுனால, இப்போதைக்கு உன்ன சும்மா விடுறேன். இலக்கியா மேல இருக்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பவே வாபஸ் வாங்கணும். அது மட்டும் இல்லாம, இலக்கியா இனி ஒரு நிமிஷம் கூட ஜெயில்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜே வந்து சொல்லி, அவரே தீர்ப்பு குடுத்துட்டாங்க. இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா விடுவிக்க சொல்லி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.